ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி மீன் தொட்டி இருந்தாலும் இல்லைனா இதுக்கப்புறமா வைக்க போகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாலும் அந்த மீன் தொட்டியில் மீன் வளர்க்கும் போது அந்த மீனுக்கு ஆக்சிஜன் சப்ளைக்காக ஏர் பம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய ஏர் பம்ப் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஏர் பம்ப் தான். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிவிசி சீட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை என்னென்ன டைமென்ஷனில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒரு பிவிசி பைப்பை எப்படி இந்த மாதிரி ஒரு பிவிசி சீட்டாட்டு மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்ச்சு பிவிசி பைப்பை ஒரு 1.5 சென்டிமீட்டர் லெங்த்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பலூன் எடுத்துருக்கோம். இந்த பலூனை வந்து அந்த பிவிசி பைப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பலூனை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பிவிசி பைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த சிப் டேகை போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த நூலை இந்த மாதிரி ஒரு சின்ன நூலை வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா டைட்டாக சுற்றிடலாம். அது வந்து அந்த பலூன் வந்து அதிலேருந்து கலந்து வராமல் இருக்க மாதிரி. ஸோ அந்த நூலை வந்து சூப்பராக சுற்றி நல்லா டைட்டாக கட்டியாச்சு. நெக்ஸ்ட் அந்த நூல் மேலே இந்த மாதிரி சூப்பர் க்ளூவாக அப்ளை பண்ணிடுவோம். அப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டி பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த நூல் சுற்றினதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பலூனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சிப்டாகையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சிப்டாக் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நூலையும் ரொம்ப டைட்டாக சுற்றிட்டோம் அப்படிங்கிறனால அந்த சிப்டாகையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பலூன் வந்து அந்த பைப்போட ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம டைட்டாக கட்டிட்டோம். ஆனால் இந்த பலூனோட சென்டரை வந்து நம்ம இந்த மாதிரி இழுக்கும்போது வந்து இழுக்கிறதுக்கு ஈஸியாக வர மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த பைப்பை இந்த ஷீட்டில் தான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஷீட்டில் வந்து ஏர் வரதுக்காகவும் ஏர் போகிறதுக்காகவும் 2 ஹோல்ஸ் வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருந்த அந்த ஒரு பலூனில் இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பலூனை அந்த ஹோலில் இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டணும். அந்த ஹோலோட டாப்பில் மட்டும் லைட்டாக சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பலூனை அது மேலே இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஸோ அந்த பலூன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகி அந்த ஹோல் வழியாக ஏர் வர மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி தான் ஒட்டணும். நெக்ஸ்ட் இந்த ஏர் பம்பில் ஒரு சின்ன டியூப் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த சின்ன டியூப் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பர்ஃப்யூம் பாட்டிலில் உள்ள அந்த ஒரு சின்ன டியூப்பை வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து அந்த மிச்சம் இருக்கிற அந்த இன்னொரு ஹோலில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பலூன்லாம் ஒட்டி வச்சிருக்க இந்த ஒரு பைப்பை இந்த ஷீட் மேலே இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து அது மேலே வச்சு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி அதை சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ அந்த பைப்பையும் அந்த ஷீட்டையும் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஓட்டிட்டோம். பட் இருந்தாலும் அதில் எதுவும் சின்ன கேப் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மேலே இந்த மாதிரி ஃபெவிகாலையும் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி அந்த சின்ன டியூபுக்கு வெளியேயும் நம்ம இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு இதை வந்து அந்த கீழ் சைடில் வரக்கூடிய அந்த ஒரு பிவிசி ஷீட்டில் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மோட்டர் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 5 வோல்ட் மோட்டார். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சின்ன பிவிசி ஷீட்டில் அந்த மோட்டரை விட சின்னதான ஒரு அளவில் ரவுண்டாக மார்க் பண்ணி அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுறது தான் இந்த மாதிரி 5 வோல்ட் மோட்டார் இல்லைனா 12 வோல்ட் மோட்டரை வச்சு ரெடி பண்ணுங்கள். இந்த 3 வோல்ட் மோட்டர்லாம் வச்சு ரெடி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய அந்த ஏர் பம்ப் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கரெக்டாக இதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிடலாம். அதேமாதிரி இதோட சைட்லேயும் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிடலாம். அடுத்து அந்த மார்க் பண்ண அந்த 2 பாயிண்ட்லேயும் 2 ஹோல்ஸை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரீஃபில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம கட் பண்ணியிருக்க இந்த ஒரு ஷீட்டோட சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எதுக்காக அப்படின்னா இந்த ஷீட்டை வந்து அந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வந்து அதில் டைட்டாக ஃபிக்ஸ் ஆக மாதிரி தான் நம்ம அதில் கரெக்டாக ஹோல் போட்டிருந்தோம். இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி அதை ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி எடுத்துருக்கோம். இது ஒரு காப்பர் கம்பி தான். இந்த கம்பி தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்த கம்பினாலும் எடுத்துக்கலாம். எடுக்கக்கூடிய கம்பி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ரீஃபில் சின்னதாக கட் பண்ணி அதையும் இந்த கம்பியில் வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கம்பியை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி அதோட ஒரு எண்டு வந்து அந்த பலூன்லையும் இன்னொரு எண்டை வந்து அந்த மோட்டரில் கனெக்ட் பண்ண போகிற அந்த ஒரு ஷீட்லையும் கனெக்ட் பண்ணணும்.
அடுத்து இந்த ஷீட்டை வந்து அந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணி இந்த மோட்டரை அந்த பிவிசி ஷீட்டில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் இந்த கம்பியை அந்த மோட்டர்லேயும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். அது மாதிரி அந்த பலூனோட சென்டர்லையும் சூப்பர்வைஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டும் போது அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க அளவுக்கு ஒட்டினா போதும். அதுக்காக ரொம்பலாம் அதிகமாக க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம். ரொம்பலாம் க்ளூ அதிகமாக அந்த பலூனில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா பலூன் வந்து ஓட்ட விழுவதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா அப்படி சொல்லுங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் க்ளூவை வந்து கொஞ்சம் ஹெவியாக அப்ளை பண்ணிட்டேன். அதனால் அந்த பலூன் வந்து ஓட்ட விழுந்ததுக்கப்புறமா வேறு பலூன்லாம் மாற்றி எடுத்தால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த கம்பியை வந்து அந்த 2 பக்கத்துலையுமே நல்லா ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மோட்டர் ரன் ஆகும்போது அந்த கம்பி வந்து அதில் வந்து கலந்து வந்துடக்கூடாது. அதனால் அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணணும். அந்த பலூன் இருக்கிற பக்கத்தை சூப்பர்வைஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த பக்கம் அந்த மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய பக்கத்தை வந்து க்ளூ வச்சு ஒட்ட வேண்டாம். ஏன்னா வந்து அந்த மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகணும். அதனால் இந்த பக்கத்தை வந்து க்ளூ வச்சு ஒட்டாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கிற அந்த பிவிசி ஷீட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இதோட டாப்பு சைடு இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மோட்டர் ரொட்டேட் ஆகக்கூடிய இந்த ஒரு ஃப்ரண்ட் பக்கத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் ஏர் பம்ப் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சிலவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும், ஒரு சிலவங்களுக்கு ஒர்க் ஆகாமல் கூட இருந்திருக்கும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிருக்க மோட்டரை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி அந்த பலூனையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இது ஒரு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஐடியா தான். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண மாதிரியே சூப்பராக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துருக்கோம். அடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணியிருக்க அந்த ஒரு அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அதோட அளவுக்கு வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இதை அந்த பிவிசி ஷீட்டோட உள் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம சூப்பர்வைஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா உள்ள அந்த அது ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது வெளியிருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரியும். அதேமாதிரி இதோட டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் இதையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி பக்காவாக ஒட்டிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சூப்பராக ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு எட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்பவும் போல் தைப்புதலை போட்டு நல்லா தேய்ச்சி சூப்பராக ஃபினிஷிங் கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஏர் பம்ப் ஒரு சூப்பரான டிசைனில் தரமாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு எப்பவும் போல் இதுவும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்களே பார்க்க முடியும் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணதுமே ஏர் பம்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு டியூப்பை கனெக்ட் பண்ணி அதை தண்ணிக்குள்ளே போட்டு இதில் வந்து எப்படி ஏர் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஏர் பம்பில் ஏர் அவுட்லெட்டுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு டியூப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன வாஷை வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். ஆக்சுவலாக எங்கள் வீட்லேயும் மீன் தொட்டி இல்லை, அதனால் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி அடைச்சி அதை எடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வச்சே நம்ம செக் பண்ணலாம் ஏர் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் இந்த ஏர் பம்பில் இருந்து எப்படி எந்த அளவுக்கு ஏர் வருது அப்படிங்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும்போது அந்த மோட்டரில் அந்த கம்பி அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கனால அந்த கம்பி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். அப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும்போது அந்த கம்பியோட இன்னொரு எண்டில் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு பலூனை வந்து வெளியே இழுத்து உள்ளே தள்ளும். ஸோ அந்த பலூனை வெளியே இழுக்கும்போது அந்த இன்லெட் ஹோல் வழியாக அந்த க்ளோஸ்ட் ஏரியாவுக்குள்ளே ஏர் வரும். நெக்ஸ்ட் அந்த பலூனை உள்ளே தள்ளும்போது அந்த அவுட்லெட் டியூப் வழியாக ஏர் வெளியே போகும். ஸோ அதேமாதிரி ஏர் வெளியே போகும்போது அந்த இன்லெட் ஹோலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பலூன் வந்து அந்த ஹோலை வந்து கவர் பண்ணிடும். ஸோ அதனால் அந்த ஹோல் வழியாக ஏர் வெளியே போகாது, அவுட்லெட் டியூப் வழியாக மட்டும்தான் ஏர் வந்து வெளியே போகும். ஸோ அதேமாதிரி அந்த அவுட்லெட் டியூப் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுனால அது வழியாக ஏர் உள்ளே வராது, ஏர் வெளியே மட்டும் போகும். ஸோ அந்த மோட்டர் ஸ்பீடாக சுற்றுறதுனால இந்த ஒரு ஃபங்க்ஷன் ரிப்பீட்டடாக ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறதுனால ஏர் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம புதுசாக கடையில் வாங்கக்கூடிய ஒரு ஏர் பம்பை வந்து நம்ம வீட்டில் வரக்கூடிய அந்த ஒரு கரண்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதையும் அதே மாதிரி கரண்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இதை பேட்டரியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். கரண்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேஸ்ட் மொபைல் சார்ஜர் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த மைக்ரோ எஸ்பி மட்டும் கட் பண்ணி தர போட்டுட்டு அந்த சார்ஜர்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு 2 ஒயரை டேரெக்டாக அந்த மோட்டரோட ஒயரோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சார்ஜரை ப்ளக்கில் கனெக்ட் பண்ணியும் நம்ம வீட்டில் வரக்கூடிய கரண்ட்லையும் இந்த ஒரு ஏர் பம்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர் பம்பை புதுசாக கடையில் வாங்குறதுக்கான செலவை விட இது ரெடி பண்ணுறதுக்கான செலவு ரொம்ப கம்மி தான். எனக்கு இது ரெடி பண்ண வெறும் 10 ரூபா தான் செலவாச்சு. அதில் ஒரு சில பொருட்கள் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தனால எனக்கு அவ்வளோதான் செலவாச்சு. நீங்கள் இந்த பிவிசி பைப்பு மோட்ரு இது எல்லாமே புதுசாக கடையில் வாங்கி ரெடி பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு 20 30 ரூபா தான் செலவாகும். அதுக்குள்ளேயே இந்த ஒரு இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் நண்பா, இந்த ஏர் பம்ப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யாருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.